தடயவியல் மருத்துவத்தில் ஜான் கிளைஸ்டருடைய மிகப்பெரிய சாதனைகள் என்னென்னன்றத பார்க்கலாம். ஜான் கிளைஸ்டர் ஸ்காட்லாண்டை சேர்ந்த ஒரு தடயவியல் விஞ்ஞானி, மருத்துவர் மற்றும் காவல்துறை அறுவை சிகிச்சை நிபுணர். இவர் 1856 மார்ச் 9 அன்னைக்கு ஸ்காட்லாண்டோடைய சவுத் லேனக்ஷயரில் இருக்கிற லேனக்கில் பிறந்தாங்க. இவர் 1879ஆம் ஆண்டு ஸ்காட்லாண்டோடைய கிளாஸ்கோவில் இருக்கிற யூனிவர்சிட்டி ஆஃப் கிளாஸ்கோவில் மருத்துவ பட்டம் பெற்றாங்க. அதைத் தொடர்ந்து இவர் மருத்துவ பயிற்சியை பெற்று ஒரு மருத்துவர் ஆனாங்க. மேலும் இவர் ஒரு போலீஸ் சர்ஜன், அதாவது காவல்துறை அறுவை சிகிச்சை நிபுணராகவும் ஆனாங்க. பொதுவாக காவல்துறையினருக்கு தேவைப்படக்கூடிய தடயங்களை மருத்துவ ரீதியாக சேகரித்து கொடுக்கக்கூடிய பொறுப்பு தான் போலீஸ் சர்ஜன். அந்த பொறுப்பில் தான் இவர் பணியாற்றி வந்தாங்க. இதுக்கிடையில் 1881ஆம் ஆண்டு அதே கிளாஸ்கோலேயே இருக்கக்கூடிய கிளாஸ்கோ ராயல் இன்ஃபர்மரி மெடிக்கல் ஸ்கூல், அங்கே இவர் ஒரு லெக்சரர் இன் மெடிக்கல் ஜூரிஸ்ப்ரூடன்ஸாக நியமிக்கப்பட்டாங்க. அதாவது மருத்துவ சட்டவியலில் இவர் ஒரு விரிவுரையாளராக நியமிக்கப்பட்டாங்க. மெடிக்கல் ஜூரிஸ்ப்ரூடன்ஸ் அப்படின்றது மருத்துவ பாடத்திட்டத்தில் வரக்கூடிய ஒரு பாடம் தான். இது சட்டத்துக்கு தேவையான ஆதாரங்கள், தடயங்கள் இது போன்றவைகளை மருத்துவ ரீதியாக கொடுக்கக்கூடிய மருத்துவத்தின் ஒரு கிளை தான் இந்த மெடிக்கல் ஜூரிஸ்ப்ரூடன்ஸ் அப்படின்றது. இந்த பாடத்தை தான் இவர் ஒரு விரிவுரையாளராக கற்பிக்க தொடங்கியிருந்தாங்க. அடுத்து 1887ஆம் ஆண்டு கூடுதலாக இவர் ஒரு ஸ்பெஷல் லெக்சரர் இன் பப்ளிக் ஹெல்த்தாகவும் நியமிக்கப்பட்டாங்க. அதாவது பொது சுகாதாரத்தில் ஒரு சிறப்பு விரிவுரையாளராக நியமிக்கப்பட்டாங்க. பொது சுகாதாரம் அப்படின்றது பொதுமக்களுக்கு ஏற்படக்கூடிய குறிப்பாக ஏற்பட்டு பரவக்கூடிய இந்த காய்ச்சல் போன்ற தொற்று நோய்களை சமாளிக்கக்கூடிய ஒரு மருத்துவத்தின் கிளை தான் இந்த பப்ளிக் ஹெல்த் அப்படின்றது. ஸோ அதில் இவர் விரிவுரை கொடுக்க தொடங்கியிருந்தாங்க. குறிப்பாக எப்படி பப்ளிக் ஹெல்த்தை மேம்படுத்தணும், பொதுமக்களுக்கு அதிகமாக காய்ச்சலோ மற்ற தொற்று பாதிப்புகளோ ஏற்படாமல் இருக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ணணும். அதில் உதாரணமாக இந்த கழிவறைகளை சுத்தம் பண்ணுறது, அதுக்கப்புறம் ட்ரைனேஜ் சிஸ்டம் அதை தூய்மைப்படுத்துறது, அதுக்கப்புறமா இருக்கக்கூடிய இருப்பிடத்தை தூய்மைப்படுத்துறது, தடுப்பூசி தேவைப்பட்டால் தடுப்பூசி கொடுக்கறது, இது மாதிரியான விஷயங்களெல்லாம் உள்ளடங்கியது இந்த பப்ளிக் ஹெல்த்துக்குள்ளே வரும். ஸோ அந்த பாடத்தையும் இவர் கற்பித்து வந்தாங்க. அதுக்கப்புறம் 1888 இந்த காலகட்டத்தில் தான் இவர் செயின்ட் மங்கோஸ் காலேஜ் ஆஃப் மெடிசன், அங்கே ஒரு ப்ரொஃபஸர் ஆஃப் ஃபெரன்சிக் மெடிசன் அண்டு பப்ளிக் ஹெல்த்தாக நியமிக்கப்பட்டாங்க. அதாவது தடயவியல் மருத்துவம் மற்றும் பொது சுகாதார பேராசிரியராக பணியாற்ற தொடங்கினாங்க. இந்த காலத்திலலாம் இவர் தடயவியலில் நிறைய ஆய்வுகளை மேற்கொண்டு வந்தாங்க. அதாவது எப்படி தடயத்தை சேகரிக்கிறது, தடயங்கள் எப்படி இருக்கும், அது பற்றிலாம் இவரே நிறைய ஆய்வுகள் செஞ்சு அதில் ஒரு நிபுணராகவே மாறத் தொடங்கினாங்க. அதுக்கப்புறம் 1898ஆம் ஆண்டு மிகப்பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட்டாக ஜான் கிளைஸ்டர் பண்ணாங்க. அதாவது இவர் படித்த யூனிவர்சிட்டி ஆஃப் கிளாஸ்கோ, அங்கே இவர் ஒரு ரீஜியஸ் ப்ரொஃபஸர் ஆஃப் ஃபெரன்சிக் மெடிசன் அண்டு பப்ளிக் ஹெல்த்தாக நியமிக்கப்பட்டாங்க. பொதுவாக யுனைடெட் கிங்டமில் இருக்கக்கூடிய ராயல் ஃபேமிலியோ அல்லது கவர்மெண்ட் தரப்பிலேயோ ஒரு பொறுப்பு உருவாக்கப்பட்டால் அந்த பொறுப்புக்கு முன்னாடி ரீஜியஸ் அப்படின்ற டைட்டில் சேரும். அது மாதிரி ரீஜியஸ் ப்ரொஃபஸர்ஷிப் ஆஃப் ஃபெரன்சிக் மெடிசன் அண்டு அந்த பப்ளிக் ஹெல்த் அப்படின்ற அந்த ஒரு பேராசிரியர் பதவியை ராயல் ஃபேமிலி தான் உருவாக்கியிருந்தாங்க. ஸோ அந்த பொறுப்பில் 1898ஆம் ஆண்டு ஜான் கிளைஸ்டர் நியமிக்கப்பட்டாங்க. இது இவர் கிடைச்ச மிகப்பெரிய ஒரு பெருமையாகவும் இருந்தது. ஏன்னா இவருடைய டிபார்ட்மெண்ட்லேயே இந்த ஒரு பொறுப்புக்கு முதல் பேராசிரியர் ஜான் கிளைஸ்டர் தான். ஸோ அந்த ஒரு பொறுப்பை அடைஞ்சிருந்தாங்க. அதுக்கப்புறமா மெடிக்கல் ஜூரிஸ்ப்ரூடன்ஸ் சார்ந்து, டாக்ஸகாலஜி சார்ந்து, அதுக்கப்புறம் இந்த பப்ளிக் ஹெல்த் சார்ந்தெல்லாம் இவர் நிறைய ஒர்க்ஸை எழுத ஆரம்பிச்சிருந்தாங்க. அதாவது மெடிக்கல் ஜூரிஸ்ப்ரூடன்ஸ் அப்படின்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி தடயங்கள் மருத்துவ ரீதியாக சேகரிக்கிறது. ஸோ அந்த தடயங்களை எப்படி மருத்துவ ரீதியாக சேகரிக்கணும், ஒருத்தவங்க இறந்து போயிருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுடைய மரணம் இயற்கையானதா, விபத்தா, தற்கொலையா, கொலையா, இதை எப்படி கண்டறிகிறது, அதே மாதிரி அந்த நபரினுடைய உடல்ல ஏதாவது காயம் இருந்தால் அந்த தடயத்தை வச்சு அந்த காயம் எப்படி ஏற்பட்டிருக்கு அதை பற்றி எப்படி தெரிஞ்சுக்கிறது, அதை பற்றிலாம் இவர் எழுதி வந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் டாக்ஸகாலஜி அப்படின்ற நச்சுயியல் பற்றியும் இவர் எழுதினாங்க. அதாவது ஒரு சில நபர்கள் விஷம் குடிச்சு இறந்துருந்தால் அந்த விஷத்தினுடைய தன்மை என்ன அப்படின்றத எப்படி கண்டறிகிறது, அதே மாதிரி அவங்க விஷம் குடிச்சு தான் இறந்து போயிருக்கிறாங்க அப்படின்றத எப்படி உறுதிப்படுத்துறது, இது போன்ற விஷயங்களையும் எழுதினாங்க. அதுக்கப்புறமா பொது சுகாதாரத்தை எப்படி மேம்படுத்துறது அப்படின்னு பப்ளிக் ஹெல்த்தையும் இவர் சேர்ந்து எழுதினாங்க. அத்தனையுமே எழுதி 1902ஆம் ஆண்டு ஜான் கிளைஸ்டர் டெக்ஸ்ட் புக் ஆஃப் மெடிக்கல் ஜூரிஸ்ப்ரூடன்ஸ், டாக்ஸகாலஜி அண்ட் பப்ளிக் ஹெல்த் அப்படின்ற டைட்டிலில் வெளியிட்டாங்க. இது வெளியான உடனே மிகப்பெரிய அளவில்
போற்றப்படக்கூடிய ஒரு பாடநூலாக மாறினது. ஏன்னா அது நாள் வரைக்கும் இந்த மருத்துவ சட்டவியலில் அந்தளவுக்கு நுணுக்கமான தகவல்கள் இல்லாமல் இருந்தது. அதை ஜான் கிளைஸ்டர் கொடுத்துருந்தாங்க. அதே மாதிரி தான் இந்த விஷம் சம்மந்தப்பட்டது, அதுக்கப்புறம் பொது சுகாதாரம் அப்படின்னு பல தகவல்களை இதில் கொடுத்துருந்தனால இந்த புத்தகம் வந்து ரொம்ப பாப்புலர் ஆச்சு. இதனாலேயே அடுத்தடுத்த பதிப்புகளையும் ஜான் கிளைஸ்டர் வந்து எழுதி வந்தாங்க. இதுக்கிடையில் தான் 1908ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் கிளாஸ்கோவில் இருக்கிற வெஸ்ட் பிரின்சஸ் ஸ்ட்ரீட் அங்கே வந்து மேரியன் கில்கிறிஸ்ட் அப்படின்னு ஒரு 82-83 வயசு மதிக்கத்தக்க ஒரு மூதாட்டி வந்து இருந்தாங்க. அவங்களுக்கு பணிப்பெண்ணா ஹெலன் லாம்பி அப்படின்ற ஒரு பெண் இருந்தாங்க. இப்போ இந்த ஹெலன் லாம்பி வந்து ஒரு நாள் அந்த 1908 டிசம்பர் மாதம் ஒரு நாள் அவங்க வந்து கடைக்கு போகிறதுக்காக வெளியே போகிறாங்க. வெளியே போயிட்டு 10 நிமிஷம் கழித்து அந்த ஹெலன் லாம்பி வீட்டுக்கு வந்து பார்க்கும்போது அவங்களுடைய முதலாளி அம்மா, அதாவது அந்த முதியவரான அந்த முதிய பெண்ணான அந்த மேரியன் கில்கிறிஸ்ட் அவங்க வந்து தலையில் மிகப்பெரிய அளவில் தாக்கப்பட்டு உயிரிழந்து கிடந்தாங்க. இதை பார்த்த உடனே ஹெலன் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துட்றாங்க. கம்ப்ளைண்ட் கொடுத்ததுக்கப்புறமா போலீஸ் வந்து விசாரணை செய்கிறாங்க. விசாரணை ஆரம்பிக்கும் போது ஆரம்பத்தில் அந்த மேரியன் கில்கிறிஸ்ட் அவங்களுடைய உடலை பிரேத பரிசோதனைக்கும் கொடுக்குறாங்க. அப்போ தடயத்தை சேகரிக்கணும். எதை கொண்டு அந்த அந்த முதிய பெண் அந்த ஒரு பாட்டி அவங்களுடைய தலையில் வந்து அடிச்சிருக்கிறாங்க அதை வந்து தெரிஞ்சுக்கணும். எவ்வளோ முறை அடிச்சிருக்கிறாங்க அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். ஸோ அதுக்கு வந்து தடயவியல் விஞ்ஞானிகளும் வரவழைக்கப்பட்டாங்க. அப்படி தான் ஜான் கிளைஸ்டர் இந்த ஒரு கேஸில் வந்து நுழைஞ்சு அந்த மேரியன் கில்கிறிஸ்ட் அப்படின்ற பெண்ணினுடைய தலையில் எப்பேற்பட்ட காயம் இருக்குது அப்படின்றத ஆய்வு செஞ்சு அதிர்ந்து போனாங்க. ஏன்னா மிகப்பெரிய சுத்தியல் மாதிரியான அமைப்பை கொண்டு அந்த மேரியன் கில்கிறிஸ்டோடைய தலையில் பயங்கரமாக அடிச்சிருக்கிறாங்க, பல முறை அடிச்சிருக்கிறாங்க. அதனால அந்த மேரியன் கில்கிறிஸ்டோடைய மண்டை ஓடு முக எலும்பெல்லாம் உடஞ்சி சேதம் அடைஞ்சிருந்தது. இதை ஜான் கிளைஸ்டர் வந்து அதை நோட் பண்ணி அந்த தடயத்தை சேகரித்தாங்க. அதே சமயம் இன்னொரு பக்கம் போலீஸ் வந்து மிகப்பெரிய அளவில் விசாரணை பண்ணாங்க. அப்போ ஆண்டர்சன் அப்படின்ற ஒரு நபர் மூலமாக ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டாங்க. அதாவது ஆஸ்கார் ஜோசப் ஸ்லேட்டர் அப்படின்னு சொல்லி ஒரு நபர், அவர் வந்து ஜெர்மனியை சேர்ந்த ஒரு யூதர் ஜூயிஸ். அவர் வந்து யுனைடெட் கிங்டமுக்கு வந்திருந்தாங்க. ஸோ அந்த ஆஸ்கார் ஜோசப் ஸ்லேட்டர் அப்படின்றவர் வந்து ஒரு ப்ரூச் அப்படின்ற ஒரு விஷயம், ப்ரூச் அப்படின்றது ஒரு அணிகலன், அது வந்து டைமண்டினால் ஆனதாக இருந்தது. அதை வந்து வச்சு ஒரு பான் டிக்கெட்டை எடுத்திருக்கிறார் அப்படின்றத ஆண்டர்சன் வந்து போலீஸ்கிட்ட தெரியப்படுத்தினாங்க. பான் டிக்கெட் அப்படின்னா ஒன்றும் கிடையாது, ஒரு பொருளை அடமானம் பண்ணால் அந்த அடமானத்துக்கு வாங்கக்கூடிய ஒரு ரசீத் போன்றது தான் பான் டிக்கெட் அப்படின்றது. இப்போ அந்த ப்ரூச்சுக்கும் இதுக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னா, அந்த மேரியன் கில்கிறிஸ்ட் அவங்க அடித்து கொல்லப்பட்ட பிறகு அவங்களுடைய ஒரு டைமண்ட் ப்ரூச்சு தான் காணாமல் போயிருந்தது. அப்போ அந்த ப்ரூச்சை இந்த ஆஸ்கார் ஜோசப் ஸ்லேட்டர் வந்து திருடி அதை தான் விற்றுருக்கிறார் அப்படின்றது தெரிய வந்து, அதுக்கப்புறம் அதன் மூலமாக தான் பான் டிக்கெட் வாங்கியிருக்கிறார் அப்படின்றதும் தெரிய வந்தது. அதுக்கப்புறம் அந்த ஆஸ்கார் ஜோசப் ஸ்லேட்டர் வந்து யுனைடெட் ஸ்டேட்ஸில் இருக்கிற நியூயார்க் அங்கே போகிறதுக்காக டிக்கெட்டும் எடுத்திருக்கிறாங்க. ஸோ அதுவும் தெரிய வந்தது. அப்போ இது வந்து கிட்டத்தட்ட அந்த மேரியன் கில்கிறிஸ்ட் இறந்த 5 நாட்களுக்குள்ள. ஸோ இப்போ இவர் மேலே சந்தேகம் வந்து ஆஸ்கார் ஜோசப் ஸ்லேட்டரை வந்து கைது செஞ்சிடறாங்க. கைது செஞ்சு நீதிமன்ற கூண்டுக்குள்ளே நிப்பாட்டிடுறாங்க. இப்போ ஒரு விஷயம் தெரிய வந்து, சில நபர்கள் இவரை பார்த்ததா சொன்னவங்க இவரை மாதிரி இருந்தது, ஆனால் இவர் தானா அப்படின்னு முழுமையாக தெரியல அப்படின்னு சொல்லி சிலர் சொன்னாங்க. அதே சமயம் ஜான் கிளைஸ்டர் இவர் வந்து ஒரு விஷயத்த சொன்னாங்க. இந்த ஆஸ்கார் ஜோசப் ஸ்லேட்டர் அவருடைய கையிலிருந்து ஒரு சுத்தியலை வந்து எடுத்திருந்தாங்க. அதாவது போலீஸ் வந்து பறிமுதல் செஞ்சுருந்தாங்க. அந்த சுத்தியலுக்கும் அந்த பெண்ணினுடைய தலையில் இருக்கக்கூடிய அந்த காயத்துக்கும் வித்தியாசம் இருக்குது அப்படின்னு ஜான் கிளைஸ்டர் சொன்னாங்க. இது ஒரு பெரிய திருப்பம். அதாவது இவர் ஆஸ்கார் வச்சிருந்த சுத்தியல் வந்து சின்னதாக இருந்தது, அதே சமயம் மேரியன் கில்கிறிஸ்ட் வந்து தாக்கப்பட்டிருந்தது, அது வந்து மிகப்பெரிய ஒரு சுத்தியல் கொண்டு தாக்கப்பட்ட மாதிரி இருந்தது. அதனால் இதில் ஒரு சின்ன வித்தியாசம் இருக்குது அப்படின்னு ஜான் கிளைஸ்டர் வந்து சொன்னாங்க. அது வந்து அப்போ பெருசாக ஏற்றுக்கொள்ளப்படலை. அதுக்கப்புறம் 1909 மே மாதம் அந்த ஆஸ்கார் ஜோசப் ஸ்லேட்டர் அவருக்கு வந்து மரண தண்டனை விதிக்கப்பட்டது. உடனடியாக நிறைய நபர்கள், கிட்டத்தட்ட நிறைய லாயர்ஸ், ஜேர்னலிஸ்ட்லாம் இதுக்கு முன் வந்து அவர் தான் கொலை செஞ்சார் அப்படின்னு உறுதிப்படுத்தப்படாத இந்த சூழ்நிலையில் எப்படி மரண தண்டனை விதிக்க முடியும் அப்படின்னு சொல்லி
மிகப்பெரிய அளவில் போராடினாங்க. கிட்டத்தட்ட 20,000க்கும் மேற்பட்டோர் வந்து கையெழுத்திட்டாங்க. அதுக்கப்புறம் நீதித்துறை வந்து இவருக்கு கொடுக்கப்பட்ட அந்த மரண தண்டனையை ரத்து செஞ்சு ஆஸ்காருக்கு வந்து ஆயுள் தண்டனையை வந்து கொடுத்தாங்க. அதை கொடுத்தது லார்ட் கத்ரி அப்படின்ற ஒரு நீதிபதி. அவர் தான் மரண தண்டனை கொடுத்திருந்தாங்க. அதுக்கப்புறம் இந்த மரண தண்டனையானது ஆயுள் தண்டனையாக மாற்றப்பட்டது. இதுக்கப்புறம் வந்து சில ஆண்டுகள் போக ஆரம்பிக்குது. இதுக்கிடையில் ஜான் கிளைஸ்டர் அவர் வந்து பெரிய பெரிய பொறுப்புகள்லாம் இருந்தாங்க. அதே மாதிரி டெக்ஸ்ட் புக் ஆஃப் மெடிக்கல் ஜூரிஸ்ப்ரூடன்ஸ், அதுக்கப்புறம் இந்த மெடிக்கல் ஜூரிஸ்ப்ரூடன்ஸ், டாக்ஸிகாலஜி அண்ட் பப்ளிக் ஹெல்த் அப்படின்ற அந்த புக்கு அதனுடைய அடுத்தடுத்த பதிப்புகள் வெளிவந்தது. குறிப்பாக ஜான் கிளைஸ்டருடைய சன் ஒருத்தர் ஜான் கிளைஸ்டர் ஜூனியர் அப்படின்னு அவர் வந்து இவருடைய அப்பாவுடைய ஜான் கிளைஸ்டருடைய அந்த டெக்ஸ்ட் புக்கை வந்து அடுத்தடுத்த பதிப்புகள்லாம் ரிவைஸ் பண்ணி அவரும் வெளியிட ஆரம்பிக்கிறாங்க. இப்போ பொதுவாக ஒரு புத்தகம் ஒரு பதிப்பு 2 பதிப்பு வர்றது அப்படின்றது ஒரு சாதாரணமான விஷயம் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் பல பதிப்புகள் இந்த புத்தகத்தில் தொடர்ச்சியாக வெளியிடப்படுது அப்படின்னா இந்த புத்தகம் எவ்வளோ உன்னதமானது அப்படின்றத தெரிஞ்சுக்க முடியும். ஸோ அந்தளவுக்கு மெடிக்கல் ஜூரிஸ்ப்ரூடன்ஸ் பற்றி, டாக்ஸிகாலஜி பற்றி, பப்ளிக் ஹெல்த் பற்றிலாம் இவர் எழுதியிருந்த விஷயங்களை அந்த காலத்தில் இருந்த மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ் அதே மாதிரி மெடிக்கல் ப்ராக்டிஷனர்ஸ்லாம் பயன்படுத்தி வந்தாங்க. அந்தளவுக்கு ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருந்தது. ஸோ இந்த புத்தகம் வந்து ஒரு பக்கம் போயிட்டுருக்க 1928 இந்த காலகட்டத்தில் தான் ஷெர்லாக் ஹோம்ஸ் அப்படின்ற ஒரு பெரிய ஒரு ஒர்க்கு அதை வந்து அதை வந்து எழுதின சர் ஆர்தர் கோனன் டோயில் அப்படின்ற ஒரு ஃபேமஸான ஒரு ரைட்டர் அவருக்கு வந்து இந்த கேஸ் பற்றி தெரிய வருது. அப்போ அவர் தொடர்ந்து இந்த கேஸில் இருக்கக்கூடிய அந்த முடிச்சுகளை அவிழ்க்க முயற்சி செஞ்சாங்க. அதுக்கு காரணமாக ஜான் கிளைஸ்டர் தான் இருந்தாங்க. ஏன்னா ஜான் கிளைஸ்டர் வந்து அந்த எடுத்து அடித்த அந்த சுத்தியல் அதுக்கும் அவர் கையில் ஆஸ்கார் கையில் இருந்த சுத்தியலுக்கும் வித்தியாசம் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதாவது அந்த காயத்துக்கும் கையில் இருந்த சுத்திக்கும் வித்தியாசம் இருக்குது அப்படின்றத ஜான் கிளைஸ்டர் சொல்லியிருந்தாங்க. இதை அடிப்படையாக வச்சு தான் இவர் சர் ஆர்தர் கோனன் டோயல் அவர் வந்து இந்த கேஸை ரீஓப்பன் பண்ணாங்க. ரீஓப்பன் அப்படின்னா விசாரிக்கலை, மற்றபடி இவர் வந்து அதை டீப்பாக வந்து ஸ்டடி பண்ணி பார்த்தாங்க. அப்போ ஒரு விஷயம் அவருக்கு தெரிய வந்தது. இந்த ப்ரூச் அப்படின்னு அவர் வந்து அடமானம் வச்சு பான் டிக்கெட் வாங்கியிருந்தாங்க. ஸோ அந்த ப்ரூச் வந்து என்னது அப்படின்னு பார்த்தா அந்த ஆஸ்கார் ஏற்கனவே அந்த ப்ரூச்சை பல முறை அடமானம் வச்சு டிக்கெட்லாம் வாங்கியிருந்திருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த ப்ரூச் ஆனது உண்மையிலேயே ஆஸ்காரோடைய காதலியோடைய ப்ரூச்சாக இருந்தது. இது வந்து தெரிய வருது. அதே மாதிரி இந்த மேரியன் இறந்து 5 நாட்களுக்குள்ளே இவர் யுனைடெட் ஸ்டேட்ஸுக்கு போக பார்த்தார் அப்படின்னு ஒரு விஷயம் இருந்தது. ஆனால் இந்த பெண் இறக்குறதுக்கு சில நாட்களுக்கு முன்னாடியே இவர் வந்து யுனைடெட் ஸ்டேட்ஸ் போகிறதுக்கு முடிவு செஞ்சுருந்தாங்க. அதுவும் தெரிய வந்தது. இதெல்லாம் வச்சு இவர் நிரபராதியாக இருக்கக்கூடும் அப்படின்ற அந்த ஒரு விஷயம் வந்து ஆர்தர் கோனன் டோயில் வந்து தெரியப்படுத்தின உடனே அது மிகப்பெரிய அளவில் பேசப்பட ஆரம்பிக்குது. அப்போ ஜான் கிளைஸ்டரும் அவருடைய ஆதாரங்களை முன் வச்சாங்க. அப்போ உண்மையிலேயே அவர் கையில் இருந்த சுத்தியல் என்ன அப்படின்னா அது சின்ன சுத்தியல், அது அணிகலன்களை சரி செய்யக்கூடிய சுத்தியலாக இருந்தது. அதை தான் ஆஸ்கார் வச்சுருந்துருக்கிறாங்க. ஸோ அது பிற்காலத்தில் கண்டறியப்படுது. அது மட்டும் இல்லாமல் லார்ட் கத்ரி அந்த தீர்ப்பு கொடுத்த நீதிபதி அவருக்கு வந்து இன வெறி இருந்திருக்கு. அதாவது யூதர்களை கண்டாலே அவருக்கு பிடிக்காமல் இருந்திருக்கு. அது தெரிய வந்தது. ஆஸ்கார் வந்து ஒரு யூதர், நான் ஏற்கனவே சொன்னேன். ஸோ இதுதான் எப்படியாவது ஆஸ்காரை மாட்டி விட்டுறணும், அவர் இருக்கக்கூடாது, அவருக்கு இந்த தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு ஒருதலை பட்சமாக லார்ட் கத்ரி செயல்பட்டிருக்கார் அப்படின்றதும் தெரிய வந்தது. ஸோ இந்த மாதிரி எல்லா முடிச்சுகளும் அவிழ்க்கப்பட்டு எல்லா கேள்விகளுக்கும் விடை தரப்பட்டது. அதுக்கப்புறம் 1928ஆம் ஆண்டு ஆஸ்கார் வந்து விடுதலை செய்யப்பட்டாங்க, ஆஸ்கார் ஜோசப் ஸ்லேட்டர் வந்து. ஆனால் இது ரொம்ப துரதிர்ஷ்டமான ஒரு விஷயம். ஏன்னா 1909 சிறைக்கு தள்ளப்பட்ட இவர் கிட்டத்தட்ட 18-19 வருஷம் கழிச்சு தான் விடுதலை செய்யப்பட்டாங்க. ஜான் கிளைஸ்டர் ஏற்கனவே அந்த தடயத்தை வச்சு இவராக இருக்க வாய்ப்பில்லை அப்படின்னு சொல்லும் போதே அது ஏற்றுக்கிட்டு இவர் விடுதலை செய்யப்பட்டிருந்தா உண்மையான குற்றவாளி யார் அப்படின்னு சொல்லி அப்போவே வந்து போலீஸ் மற்ற கோணத்தில் விசாரணை பண்ணியிருக்க முடியும். ஆனால் இவரை கைது செஞ்சு அடைச்சி கிட்டத்தட்ட 18-19 ஆண்டுகளுக்கு பிறகு இவர் வெளியே வந்தனால இவர் அந்த தவறை செய்யலை. ஆனால் கிட்டத்தட்ட இவ்வளோ ஆண்டுகள் இவர் தண்டனை அனுபவிச்சிருக்கிறாங்க, இவருடைய வாழ்க்கையை தொலைச்சிருக்கிறாங்க. அது ஒன்று. இன்னொரு பக்கம் இன்னொரு பிரச்சனை என்ன அப்படின்னா உண்மையான குற்றவாளியை இவ்வளோ ஆண்டுகளுக்கு பிறகு இப்போ கண்டுபிடிக்க முடியாது, அந்த ஒரு பிரச்சனையும். ஸோ இதெல்லாம் நடந்து இந்த கேஸ் வந்து முடிஞ்சது. ஸோ ஜான் கிளைஸ்டர் வந்து தடயவியலில், அதாவது தடயவியல் மருத்துவமானது ஒரு குற்றம் நடக்கும்போது எவ்வளோ அவசியமானது அப்படின்றத இதன் மூலமாக ஜான் கிளைஸ்டர் நிரூபிச்சிருந்தாங்க. இதுக்கப்புறம் தான் உண்மையிலேயே தடயவியல் விஞ்ஞானிகளானது முழுசாக வந்து பயன்படுத்தப்பட ஆரம்பிக்கிறாங்க. தடயவியல் விஞ்ஞானிகள் என்ன சொல்கிறாங்க
சொல்கிறாங்களோ அது முழுமையாக ஏற்றுக்கொள்கிற மாதிரி அந்த விஷயங்கள் எல்லாம் நடந்தது. ஸோ ஜான் கிளைஸ்டர் தான் இதுக்கெல்லாம் காரணம். ஸோ இன்றைய காலகட்டத்தில் ஒரு குற்றம் நடந்தால் அங்கே தடயம் வந்து சேகரிக்கப்பட்டு உண்மையான குற்றவாளிகள் யார் அப்படின்றத கண்டறிய முடியுது அப்படின்னா அதுக்கு அடித்தளமிட்டது ஜான் கிளைஸ்டர் தான். ஸோ இப்பேற்பட்ட நபர் வந்து 40க்கும் மேற்பட்ட நிறைய ரிசர்ச் பேப்பர்ஸ் வெளியிட்டாங்க. அதெல்லாம் மெடிக்கல் ஜூரிஸ்ப்ரூடன்ஸ், சானிட்டரி சயின்ஸ், அதாவது சுகாதார அறிவியல், அதேமாதிரி பப்ளிக் ஹெல்த் இது சார்ந்ததாகவும் டாக்ஸிகாலஜி சார்ந்ததாகவும் இருந்தது. இப்பேற்பட்ட நபர் இறுதி 1932 டிசம்பர் 18 அன்னைக்கு இவருடைய 76 வயசில் இறந்து போனாங்க. ஜான் கிளைஸ்டர் இறந்து போயிருந்தாலும் இவரால் ஆற்றப்பட்ட பங்களிப்பு மிகப்பெரியது. குறிப்பாக ஜான் கிளைஸ்டரால் எழுதப்பட்ட எ டெக்ஸ்ட் புக் ஆஃப் மெடிக்கல் ஜூரிஸ்ப்ரூடன்ஸ், டாக்ஸிகாலஜி அண்ட் பப்ளிக் ஹெல்த் அது வந்து இவருடைய இறப்பின் பிறகு இவருடைய மகன் எழுத ஆரம்பித்து மற்ற நிறைய எடிட்டர்ஸ் எழுதி கிட்டத்தட்ட 13 பதிப்புகள் போனது. பல தலைமுறை மருத்துவ மாணவர்களும் மருத்துவர்களும் இவருடைய புத்தகத்தை மெடிக்கல் ஜூரிஸ்ப்ரூடன்ஸ், டாக்ஸிகாலஜி, பப்ளிக் ஹெல்த்லலாம் பயன்படுத்தினாங்க. அந்தளவுக்கு அற்புத படைப்பை தான் ஜான் கிளைஸ்டர் கொடுத்துருந்தாங்க. இப்பேற்பட்ட ஜான் கிளைஸ்டர் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அதை கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அதே மாதிரி இவருடைய ஃபுல் லைஃப் ஹிஸ்ட்ரியை நான் ஏற்கனவே பேசியிருக்கேன். அதை பார்க்குறதுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்குறேன். கட்டாயமாக பாருங்கள். தேங்க்யூ.